இந்த உலகம் அனைத்துமே இமாம்களுக்குரியதுன்னு ஷியாக்கள் நம்புறாங்க. இந்த உலகத்துல இந்த உலகம் எல்லாமே அவங்களுக்கு தான் என்று நம்புறாங்க ஷியாக்கள். இந்த காபில ஒரு தலைப்பு, அந்த தலைப்பு என்னென்றால் பாப் அன்னல் அர்ல குல்லு ஹாலில் இமாம், ஒரு பாடம் வருது. அந்த பாடத்தின் தலைப்பு என்னென்றால் இந்த உலகம் அனைத்துமே இமாமுக்குரியது என்றதான் அந்த பாடத்தின் தலைப்பு. அந்த தலைப்புக்குள்ள நிறைய அறிவிப்புகள் வருது. அந்த அறிவிப்புல ஒன்று, இந்த உலகம் நிச்சயமாக மறுமை நாள் அனைத்துமே இமாமுக்குரியதுதான். எலவுஹா ஹைது யஷா, அதை அவர் விரும்பிய விதத்தில் வைக்கிறார். இந்த உலகத்துல மறுமை நாள்ல அவர் என்ன விரும்புறாரோ அந்த மாதிரி தான் அதெல்லாம் நடக்குது. அது அனைத்தையும் அவர் விரும்புகின்ற விதத்தில் தள்ளி விடுகிறார். இப்ப விரும்பினா அவர் அழிக்கலாம், விரும்பினா உருவாக்கலாம், விரும்பினால் உலகத்திலேயும் மறுமையிலையும் எதையும் அவர் செய்யலாம். இது அல்லாஹு தஆலா அவங்களுக்கு கொடுத்திருக்கக்கூடிய ஒரு அதிகாரமா. அது போன்று அவர் என்ன சொல்றார் என்றால், நிச்சயமாக இமாம் வந்து பிறகு இமாம் யாருன்னு சொல்லி இமாம்கள் யாருன்னு சொல்லி நம்ம பார்ப்போம். அல்லாஹ் பற்றிய முதன்மையா பார்க்கணும்ன்றதுக்காக இந்த தலைப்பை முதன்மைப்படுத்தி இருக்கிறோம். இப்ப இந்த இமாம் ஒரு இரவு கூட தூங்க மாட்டாராம், ஒரு இரவு கூட தூங்க மாட்டாராம். ஏனென்றா இந்த உலகத்தில் நடக்கிற எல்லா விஷயங்கள் பற்றிய பொறுப்பும் அவருக்கு தான் இருக்காம். அவரு மறுமையில அல்லாஹ்வுக்கு பதில் சொல்லணுமாம். அதனால அவர் என்ன செய்ய மாட்டார், வலா யபீது லைலத்தன் அபதா, ஒரு இரவுல கூட அவர் தூங்க மாட்டார். மனைவியோட சல்லாவும் அதுல எல்லாம் உண்டும் அவருக்கு இஷ்டம் இல்லை. அவரோட பொறுப்பு வேற, இது இல்ல அவரோட பொறுப்பு. நாம எப்படி அல்லாஹ்வை நம்பியிருக்கிறோமோ அந்த அதிகாரம் முழுக்க ஷியாக்களுடைய பார்வையில் அவர்களுடைய இமாம்களுக்குரியது என்று அவர்கள் நம்புகிறார்கள். பிறகு அந்த இன்னும் ஒரு அறிவிப்பு காபியில தான் வருது, இன்னல் அர்ல குல்லுஹா லனா, இந்த பூமி அனைத்துமே எங்களுக்குரியது என்று சொல்லி அலிரலி சொன்னதாக பதிவு செய்யப்படுறது. இந்த பூமி அனைத்துமே எங்களுக்குரியது, வேற யாருக்கும் அதுல சம்பந்தம் இல்லை. அல்லாஹ் இந்த பூமியில எதையாவது உருவாக்கினாலும் அதுவும் எங்களுக்குரியது தான், அல்லாஹ்க்குரியது இல்லை, அல்லாஹ்க்குரியது இல்ல. ஆனா அல்லாஹ் குர்ஆன்ல என்ன சொல்றான், வலில்லாஹி முல்கு ஸமாவாதி வல் அர்த் வமா பைனஹுமா, அல்லாஹு தஆலாவுக்கு தான் பூமியினுடைய அதிகாரமும் வானங்களினுடைய அதிகாரமும் அல்லாஹு தஆலாவுக்கு தான் உரியது. அவை இரண்டுக்கு மத்தியில் உள்ளவற்றினுடைய அதிகாரமும் அல்லாஹ்வுக்கு தான் உரியதுன்னு குர்ஆன் சொல்லு. ஆனா ஷியாக்களோட நம்பிக்கை என்ன, பூமியும் இமாம்களுக்குரியதுதான், வானமும் இமாம்களுக்குரியதுதான், அதுல நடக்கிறதும் இமாம்களுக்குரியதுதான், மறுமையும் இமாம்களுக்குரியது. அப்ப அல்லாஹ்வுல நாம வச்சிருக்கிற நம்பிக்கை வேற, அவங்க வச்சிருக்கிற அல்லாஹ்வுடைய செயற்பாடுகள் விஷயத்தில் அவர்கள் வைத்திருக்கக்கூடிய நம்பிக்கை வேறு. அது மாதிரி இந்த உலகத்தில் நடக்கிற எல்லாமே இமாம்களுடைய ஏற்பாட்டில் தான் நடக்கிறது என்று ஷியாக்கள் நம்புகிறார்கள். நம்ம நம்புறோம் எப்படி, இந்த உலகத்தில் நடக்கிற எல்லாமே அல்லாஹ் தஆலாவுடைய ஏற்பாட்டில் நடக்கிறது நம்புறோம். ஆனா ஷியாக்கள் என்ன நம்புறாங்கண்டா, இந்த உலகத்தில் நடக்கிற எல்லாமே இமாம்களுடைய ஏற்பாட்டில் நடக்கிறதுன்னு நம்புறாங்க. அது தொடர்பாக அவர்கள் சொல்லும் போது, ஷமீது அபு அப்துல்லா கிட்ட நான் கேட்டேன், இன்ன மின்ன அஹ்லல் பைத் லமின துன்யா இந்தஹு மிஸ்லு ஹாதிஹி வ அகத பியதிஹி உஷரத்தன். அபு அப்துல்லா சொல்றாங்களாம், அஹ்லுல் பைத்துகளுக்கு இந்த உலகம் வந்து ஒரு நாணய குற்றி போன்றது. அவர் வந்து தண்ட விரலை பெருவிரல்ல அந்த முதல் கோடு அதுல இணைச்சி ஒரு வட்டமாக காட்டி, இந்த மாதிரி ஒரு நாணயத்தை போலதான் இந்த உலகம் அஹ்லுல் பைத்ர கையில. அரபியர்கள்ட்ட பழைய காலத்துல ஒரு முறை என்னென்றால், வியாபாரம் பண்ணும்போது பசார்ல சந்தையில வியாபாரம் பண்ணும்போது விலை கேட்டா அவங்கள்ட்ட ஒரு குறி இருந்துச்சு, குறிகள் சிலது இருந்துச்சு. இப்ப நம்மடாகலும் பெரிய பிசினஸ்காரர்கள் சொல்லுவாங்க, ஒரு ரூபாய்க்கு வாங்கலாம், ஒரு ரூபாய்க்கு வாங்கலாம்னு. என்ன அது அவங்களோட ஸ்டேஜை பொறுத்து, சிலாக்கள் ஒரு ரூபான்னு சொல்றது 1 கோடியா இருக்கும், சிலாக்கள் 1 ரூபான்னு சொல்றது 1 லட்சமா இருக்கும். இப்படி அவங்க சில குறிகள் வச்சிருப்பாங்க சில தொகைகளுக்கு. அது மாதிரி அரபியல் வந்து அவங்க விரல்ல சில குறிகள் வச்சிருப்பாங்க. இந்த கோடுல காட்டினா ஒரு தொகை, இப்படி காட்டினா ஒரு தொகை, இப்படி காட்டினா ஒரு தொகை, இப்படி அவங்களோட குறிகள் அரபியல்கிட்ட இருந்துச்சு. அது மாதிரி அலிரலி என்ன செஞ்சாங்களாம், விரல்ற முதல் கோட்டுல பெருவிரல்ற முதல் கோட்டுல சுட்டு விரலை வச்சால் 10 ரூபான்னு அர்த்தம். அப்ப இந்த மாதிரி ஒரு வளைவை காட்டி, இது மாதிரி தான் இந்த உலகம்
இமாம் அஹ்லுல் பைத்துடைய கையில் இருக்கிறது என்று சொல்லி அலி அலி சொன்னதாக அல் இஹ்திசாஸ் என்ற நூல்ல பதிவு செய்யப்பட்டிருக்கு. அது ஷியாக்களுடைய முக்கியமான நூல்கள் உண்டு. இன்னும் ஒரு அறிவிப்பு கலிமத்துல் இமாமில் மஹ்தி என்று சொல்லக்கூடிய நூல்ல வருது. இமாமுடைய கையில் இந்த உலகம் என்பது ஒரு திர்ஹம் போன்றது. இமாமுடைய கையில இந்த உலகம் ஒரு திர்ஹம் போன்றது. யுகல்லிபுஹா கைஃப யஷா, அவர் விரும்புகின்ற விதத்தில் அதை புரட்டி விடுகிறார். முடிச்சு, எல்லாமே முடிச்சு. இந்த உலகத்தில் அதிகாரம் அல்லாஹ்க்கு இல்லை. இந்த உலகத்தில் அதிகாரம் அல்லாஹ்க்கு இல்லை. அப்ப விரும்புற விதத்தில் அவர் உலகத்தை புரட்டி விடுகிறார் என்ற அறிவிப்பு சொல்றார். ரசூலுல்லாஹ் என்ன சொல்றாங்க? அடியார்களுடைய உள்ளங்கள் அல்லாஹ்வுடைய 2 விரல்களுக்கு மத்தியில் இருக்கிறது. அல்லாஹ் தஆலா விரும்புகின்ற விதத்தில் அதை புரட்டி விடுகிறார் ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. ஆனா இங்க என்ன வருது? அடியார்கள் உள்ளங்கள் மட்டுமில்ல, இந்த உலகம் எல்லாமே இமாம்கள் கையில தான் இருக்குது. அவங்க யுகல்லிபு கைஃப யஷா, விரும்புற விதத்தில் அவங்க புரட்டுவாங்க என்று சொல்லி அந்த அறிவிப்பு சொல்லுது. அது மாதிரி அதே நூல்ல இன்னும் ஒரு அறிவிப்பு என்னென்றால், அடியார்களுடைய அமல்கள் அனைத்தும் ஒரு கிழமைக்கு 2 தரம் இமாம்களுக்கு எடுத்து காண்பிக்கப்படுதான். அவங்க மௌத்தாயினால், இமாம்கள் மௌத்தாயினாலும், இமாம்கள் நம்ம சொல்ற இமாம் ஷாஃபி அபூ ஹனீஃபா இல்ல, ஷியாக்கள் சொல்ற இமாம்கள் மௌத்தாயினாலும் அவங்களுக்கு அடியார்களுடைய அமல்கள் ஒரு நாளைக்கு, ஒரு கிழமைக்கு 2 நாளைக்கு எடுத்து காண்பிக்கப்படுதான். ஒரு கிழமையில 2 தரம் எடுத்து காண்பிக்க ரசூலுல்லாஹ் கூட இல்லை. ரசூலுல்லாஹ்க்கு கூட இந்த மாதிரி அதிகாரம் இல்லை. ஆனா இமாம்களுக்கு இருக்கே, ஏன் காட்டப்படணுமே, கட்டாயமே. இந்த மறுமையில அவங்க தீர்ப்பு செய்யணுமே. இமாம்கள் மறுமையில தீர்ப்பு செய்யறேன்டா கட்டாயம் அடியார்கள் என்ன செய்யறாங்கன்னு விளங்கணுமே அவங்களுக்கு. அலி அலி மௌத்தாயிட்ட. இப்ப மலக்குகள் என்ன செய்யணும்? மலக்குகளுக்குரிய டியூட்டி என்ன? அடியார்கள் என்ன செய்யறாங்க, இந்த மாதிரி இன்னார கொலை செஞ்சிருக்கான், இவனை காப்பாத்திருக்கான், இவனை கடன் வாங்கிட்டு இவன் ஏமாத்திருக்கான், அடியார்களுடைய வேலையை எல்லாத்தையும் அலி அலியில கபரு கொண்டு சேர்க்கணும். ஒரு கிழமைக்கு 2 தரம். உன்னதான் ஒரு மறுமையில என்ன செய்யலாம்? தீர்ப்பு சொல்லலாம். அப்ப அந்த பொறுப்பு மலக்குகளுக்கு போயிடுச்சு. இப்ப அலி அலி தான் எல்லாத்தையும் செய்வாரு. ஆனா உதவியா யார் இருக்காங்க? மலக்குகள் இருக்காங்க. அல்லாஹு தாலா கேட்கிறான், காவிர்களை பார்த்து அல்லாஹு தாலா கேட்கிறான், நம்ம முன்னுக்கு சொன்ன வசனத்துல, குல் மை யர்சுகுக்கும் மினஸ் ஸமாஇ வல் அர்த், வானத்தில் இருந்தும் பூமியில் இருந்தும் உங்களுக்கு உணவளிப்பவன் யார் என்று நபியே நீர் காவிர்களிடம் கேளும் என்று அல்லாஹு தாலா சொல்றான். காவிர்கள் என்ன சொல்லுவாங்களாம்? அல்லாஹ்னு சொல்லுவாங்கன்னு குர்ஆன் சொல்லுது. ஆனா ஷியாக்கள் என்ன சொல்றாங்க? மக்கா காவிர்கள். ரசூலுல்லாஹ் எந்த காவிர்களை முஸ்லிம் ஆக்கணும் என்ற நோக்கத்தில் அல்லாஹு தாலா அனுப்பினானோ அந்த காவிர்கள் என்ன சொல்றாங்களாம்? வானத்திலிருந்தும் பூமியிலிருந்தும் உணவளிக்கிறது, உயிர் உள்ளதிலிருந்து உயிர் இல்லாத வெளியாக்குறது, உயிர் இல்லாததிலிருந்து உயிர் உள்ளதை வெளியாக்குறது, எல்லாமே அல்லாஹ்னு அவங்க சொல்றாங்களாம். ஆனா ஷியாக்கள் என்ன செய்யறாங்க? அல்லாஹ் இல்ல, அதெல்லாம் இமாம்கள் வேலை, அதெல்லாம் இமாம்கள் வேலை என்று சொல்லி ஷியாக்கள் சொல்கிறார்கள். அது போன்று இந்த வானத்துல இடிக்குது தானே, அது அலி அலியுடைய கோப பார்வையா? அலி அலியுடைய கோப பார்வை, கோபம் கொண்டாருந்தா வானத்துல என்ன செய்யும்? இடி சத்தம் கேட்கும். இப்ப மின்னல் என்னடாப்பான்னு கேட்டால் அது அலி அலியோட புன்முறுவல். அலி அலியுடைய, அலி அலி யாரையாவது பார்த்து சிரிச்சாருன்னா இந்த வானத்துல உடனே மின்னல் அடி. அலி அலியுடைய அந்த புன்முறுவல் தான், சிரிப்பு தான் வானத்துல வர மின்னல் என்று சொல்லி சொல்றாங்க. இது நம்மளோட பழைய ஆக்கள்கிட்ட நம்பிக்கை, இந்த நம்பிக்கை இருக்கு. அது வித்தியாசமா இருக்கு. என்னென்றால் அலி அலியில சத்தம் தான் இடி மின்னல் அவங்க நம்பியிருந்தாங்க. பழைய அலி அலியில சத்தம் தான் இடி மின்னல் ஒரு நம்பிக்கை நம்மளோட பழைய ஆக்கள் இருக்கு. ரசூலுல்லாஹ் கூட என்ன சொல்றாங்க என்றால், அல்லாஹ் சொல்றான் சூரத்துல ஆராஃப்ல, குல்லா அம்லிகுலி நஃப்ஸி நஃப்அன் வலா தர்ரா. நபியை பார்த்து அல்லாஹ் சொல்றான், நபியே நீர் அம்மக்களுக்கு சொல்லும், நான் எனக்கு கூட எந்த நன்மையையும் சொந்தமாக்கி கொள்ள மாட்டேன், எந்த தீமையை செய்வதற்கும் எனக்கு அதிகாரம் இல்லை. இல்லா மாஷா அல்லாஹ், அல்லாஹு தாலா நாடினாலே அன்றி, நான் எனக்கு எந்த கெடுதியும் செய்ய இயலாது, எந்த நன்மையையும் எனக்கு செய்ய முடியாது, அல்லாஹு தாலாவுடைய நாட்டம் இருந்தாலே அன்றி என்று ரசூலுல்லாஹ் அல்லாஹ் சொல்றான். அப்ப அல்லாஹ்வுடைய நாட்டத்தின் பேர் தான் கெடுதியும் நடக்குது, அல்லாஹ்வுடைய நாட்டத்தின் பேர்ல தான் நன்மையும் நடக்குதுன்னு அல்லாஹ் ரசூலுல்லாஹ் சொல்றான். அப்ப ரசூலுல்லாஹ்க்கு இந்த அதிகாரம் இல்லை, ஆனால் ஷியாக்கள் சொல்லக்கூடிய அவர்களுடைய இமாம்களுக்கு இருக்கிறது. அதுபோன்று அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒரு தடவை கூபாவில் ஒரு மிம்பர்ல பேசி கொண்டிருந்தாங்களா. அந்த நேரம்
அவர் ஒரு வசனத்தினுடைய விளக்கம் அந்த மக்களுக்கு சொல்லிட்டு, இதெல்லாம் அலிரலி உண்மையா சொன்னது அல்ல, அலிரலி உண்மையாக சொன்னது அல்ல. அலிரலியுடைய பெயரில் முஸ்லிம்களுக்குள் நடித்திருந்த யூதர்கள் உருவாக்கிய கதைகள். இந்த கதைகளை தான் இன்றைக்கு ஷியாக்கள் என்ன செய்யறாங்க, அவர்களுடைய கொள்கைகளாக ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள். நாம இந்துக்களை பத்தி சொல்லும் போது, சகோதரர்கள் அவர்களை பத்தி சொல்லும் போது நாம என்ன சொல்லுவோம், அவர்கள்ட்ட நிறைய புராணங்கள் இருக்குது. இவர் கருணாநிதி கூட என்ன செஞ்சார், ராமாயணம் எல்லாம் அது கற்பனை பாத்திரம். ராமருக்கு எல்லாம் என்ன இலங்கைக்கு போய் வரதுக்கு பாலம் இருக்கல, என்ன பாக்கு நீர்நெய்ல பாலம் இருக்கலன்றெல்லாம் அவர் அந்த பாக்கு நீர்நெய் இலங்கைக்கும் இந்தியாவுக்கு இடையில பாலம் அமைக்கிற சம்பந்தமான பிரச்சனை வரும்போது அவர் விட்டுட்டார். அதெல்லாம் கற்பனை பாத்திரம், அதெல்லாம் ஒன்றும் இல்லை, உண்மை இல்லைன்னு சொல்லி அவர் சொல்லிட்டார். அப்ப அந்த மாதிரி சில புராணங்கள் இந்து சகோதரர்கள்ட்ட இருக்கு, அதுதான் அவங்க கொள்கையை ஏற்று பின்பற்றி கொண்டிருக்கிறார். அது மாதிரி ஷியாக்களை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி கதைகள் கொஞ்சமா அவங்கள்ட்ட இருக்கு. அதைத்தான் என்ன செய்யறாங்க, தங்களுடைய கொள்கைகளாக அவர்கள் நம்பிக்கொண்டிருக்கிறார்கள். அப்ப அந்த கதையில வரக்கூடிய இன்னும் ஒரு கதை என்னென்றால், கூபாவில் ஒரு தரம் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அல்லாஹு தஆலா ஒரு வசனத்துல சொல்றான், வக்கலா ரப்புக அல்லா தஅபுது இல்லா இய்யாஹு வபில் வாலிதைனி இஹ்சானா. அல்லாஹு தஆலா என்ன செய்யறான், அல்லாஹ்வை வணங்கணும், பெற்றார்களுக்கு நல்ல முறையில் நடக்கணும் என்று உங்களுக்கு பணித்திருக்கிறான் என்று அந்த வசனம் சொல்லுது. அப்ப இந்த வசனத்துல வர பெற்றார்கள் யாரு என்கிறத அலி ரலி விளக்கி கொண்டிருக்கிறார். அந்த நேரம் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னார்களாம், வாலிதைன் என்றால் அன வரசூலுல்லாஹ், நானும் அல்லாஹ்வுடைய தூதரன் தான் வாலிதைன் என்றா. இந்த உலகத்தில் ஒருத்தருக்கும் பாப்பா அம்மா இல்ல, இல்ல அலி ரலியும் ரசூலுல்லாஹ் தான் எல்லாமே என்று அலி ரலி என்ன செஞ்சாங்களாம், கூபாவில் அந்த மிம்பர்ல சொன்னாங்களாம். இப்ப அந்த நேரம் பள்ளியில இருந்த ஒரு மனுஷர் ஒளிம்பி அலி ரலியை சாடுறார். மதீனா மக்காவுல இருந்தாக்களை பேக்காட்டின மாதிரி ஈராக் வாசிகளையும் பேக்காட்டலாம் நினைச்சிட்டீங்களோ அப்படின்னு சொல்லி அலி ரலியை என்ன செய்யறார், ஒரு மனிதர் ஒளிம்பி சாடுறார். அப்ப உடனே அலி ரலி, அவருக்கு தான் எல்லா அதிகாரம் இருக்குதானே, விரும்பியதை செய்யலாம் தானே, உடனே ஒரு பார்வை ஒன்று பார்த்தாராம். அந்த மனுஷனை பார்த்து அவர் காகமாகி பறந்துட்டார். அந்த மனிதர் அப்படி சொன்ன மனிதர் என்ன செஞ்சிட்டாராம், உடனே காகமாகி பறந்து அந்த பள்ளியில ஒரு கூரையில போய் இருந்த மக்களை பார்த்து கத்தி கொண்டிருந்தாரா சத்தம் போட்டு. அலி ரலியுடைய ஒரு கோப பார்வை என்னஞ்சிரும், இன்னும் ஒரு படைப்பாக நம்மளை மாத்திரும். அல்லாஹு தஆலா நம்மளை பாதுகாப்பு. நவுது பில்லாஹி மின் இந்த நம்பிக்கையில இருந்து அலி ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய ஒரு கோப பார்வை ஷியாக்களுடைய நம்பிக்கைப்படி நம்மளை இன்னும் ஒரு படைப்பாக நினைஞ்சிரும், மாத்திரும். இப்ப உடனே அது மக்கள் எல்லாரும் பார்த்து கொண்டிருக்காங்க. அந்த அறிவிப்புல வருது, வன்னாசு எந்தூருன இலை, மக்கள் எல்லாரும் அந்த மனுஷனை கேட்கிற மனிதன் யாரு யாரு சண்டை பிடிக்கான்னு பார்த்துட்டு இருக்காங்களாம். பார்த்துட்டு இருந்த நேரம் அலி ரலி உடனே அந்த மனிதரை பார்த்து ஒரு பார்வை ஒன்று பார்த்தாராம். உடனே அவர் காகமாகி பள்ளியில கூரை, அப்ப பள்ளியில கூரை இருக்கு, இந்த மாதிரி இதெல்லாம் என்ன செய்யாது, நம்ம பார்க்க முடியாத அளவுக்கு இருக்காது, கூரையை பார்க்கலாம் அந்த நேரம், அப்படிதான் பள்ளியில் இருக்கு. அப்ப அந்த கூரையில போயிருந்து கத்தி கொண்டிருக்காராம், காகம் கத்தி கொண்டிருக்கு அந்த மனுஷர். அப்ப இந்த மாதிரி உடனுக்குடன் தண்டனை கொடுக்கக்கூடிய வல்லமை யாருக்கு இருக்கு, அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு இருக்கிறது. அப்ப அல்லாஹ்க்கு இல்ல. இந்த சங்கதி சலூனி கபுல அன் தஃகுதுனி என்ற கிதாபுல பதிவு செய்யப்படுறது. இதுல வர இன்னும் ஒரு சம்பவம் என்னண்டா, அந்த சம்பவம் அல்லாஹ்வுடைய செயற்பாடுகளோடு தொடர்பட்ட சம்பவம். அந்த சம்பவத்துல இப்ப இந்த மாதிரி கூபாவுல ஒரு மிம்பர்ல அலி ரலி பேசிட்டு இருக்காங்க. பேசிட்டு இருக்கிற நேரம் அலி ரலி சொன்னாங்களாம், நீங்க வானத்தினுடைய வாயில்களை பற்றி என்னிடம் கேளுங்கள், பூமியினுடைய வாயில்கள் எனக்கு தெரியாது, வானத்திர வாயில்கள் தான் எனக்கு நிறைய தெரியும் என்று அலி ரலி சொன்னாராம். சொன்ன நேரம் ஒரு மனிதர் ஒளிம்பி, யா அமீரல் முஃமினீன் ஐன ஜிப்ரீல் ஹாதல் வக்த், இந்த நேரம் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் எங்க இருக்கார், அது மட்டும் சொல்லுங்க, வேற ஒண்ணு இந்த வானத்திர வாயில்ல நம்மளுக்கு தெரியல, இந்த நேரம் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் எங்க இருக்காருன்னு மட்டும் சொல்லுங்க. ஒரு சோதனை அலி ரலி. அப்ப அலி ரலி வானத்தை பார்க்கார், பிறகு பூமியை பார்க்கார், பிறகு வலது பக்கம் பார்க்கார், பிறகு இடது பக்கம் பார்க்கார், முன்னுக்கு பார்க்கார், பின்னுக்கு பார்க்கார். இப்படி எல்லாம் ஒரு விஷயம் நடக்குது. நடந்ததுக்கு பிறகு அலி ரலி சொல்றார், அந்த ஜிப்ரீல் நீ தான் ஜிப்ரீல். அலி ரலி கேட்ட மனிதனை பார்த்து சொன்னாராம், நீ தான் ஜிப்ரீல் சொன்னாராம். சொல்லிட்டு விளக்கம் சொல்றார் அலி ரலி. என்னண்டு, நான் வானத்தை பார்த்தேன்,
7 வானங்களையும் அப்படியே என்ன செஞ்சேன், கூர்ந்து கவனிச்சேன். அங்க ஜிப்ரீல் இல்ல. பூமியில அடித்தளம் பாருங்க, 7 பூமி இருக்குதானே, 7 பூமியையும் கூர்ந்து கவனிச்சேன். அங்கேயும் ஜிப்ரீல் இல்ல. வலது பக்கம் பார்த்தேன், பூமியினுடைய அடிவரைக்கும் வலது பக்கம் நான் பார்த்தேன், ஜிப்ரீல் இல்ல. இடது பக்கம் பூமியினுடைய அடுத்த பகுதி வரைக்கும் நான் பார்த்தேன், ஜிப்ரீல காணல. பின்னுக்கு திரும்பி பார்த்தேன், அடுத்த பக்கம் வரைக்கும் ஜிப்ரீல காணல. முன்னுக்கு எங்கேயாவது உலகத்திலே ஒரு இடத்தை இருப்பாரான்னு பார்த்தேன், அங்கேயும் இல்ல. எனவே நீதான் ஜிப்ரீல் என்று அலி அலி சொன்னாராம். ஜிப்ரீல் மௌத்தார் இல்ல, அவர் இருப்பார், எங்கேயோ இருக்கணும். இப்ப ஒரு இடத்தையுமே இல்ல, உலகத்திலேயும் இல்ல, வானத்திலேயும் இல்ல என்றால் நீங்க தான் ஜிப்ரீலா இருக்கணும் என்று சொல்லி அலி அலி சொன்னாங்களாம். அப்ப இந்த சம்பவத்துல அவரை பார்த்து ஜிப்ரீல் என்று சொல்றது மட்டும் இல்லை, எவ்வளவு விஷயத்தை உள்ளடக்கி இருக்குன்னு பாருங்க. வானத்துக்கு 7 வானத்தையும் ஒரு இடத்துல இருந்து கொண்டு ஜிப்ரீல் பார்க்கிறார் அலி அலி. பூமியினுடைய எல்லா பகுதிகளையும் ஒரு இடத்துல இருந்து கொண்டு பார்க்கிறார். பூமியினுடைய அடியில 7 பூமியையும் அலி அலி பார்க்கிறார். எல்லாத்தையும் பார்க்கிற அதிகாரம், அந்த சக்தி, வல்லமை அலி அலிக்கு இருக்குன்னு அந்த சம்பவம் சொல்லுது. பிறகு உசூலுல் காஃபியில வர இன்னும் ஒரு சம்பவம் சொல்லுது, அல்லாஹு தஆலா எங்களோடு 2 கலந்து விட்டான் என்று ஒரு அறிவிப்பு சொல்லுது. உசூலுல் காஃபியில் அலி அலி சொல்றதாக, அல்லாஹு தஆலா இமாம்களான எங்களுடன் 2 கலந்து விட்டான். இப்ப அல்லாஹ் வேற நாங்க வேற இல்ல, முடிஞ்சு அப்ப விஷயம். அப்துல் ரவுப் சொன்னது, பைல்வான் சொன்னது அதானே. அல்லாஹ் வேற நாங்க வேற இல்ல, எங்களோட அல்லாஹ் கலந்துட்டான். அப்ப அவங்கதான் எல்லாமே, அவங்கதான் எல்லாமே. பிறகு இன்னும் ஒரு அறிவிப்பு சொல்லுது, அதே நூல்ல வரக்கூடிய அறிவிப்பு, அல்லாஹு தஆலா எங்களை படைச்சிட்டு சும்மா மஸஹனா பி யமீனி, பிறகு அவனுடைய வலக்கரத்தால எங்களை தடவினான். வலக்கரத்தால அல்லாஹ் என்ன செஞ்சானாம், எங்களை தடவினான். பிறகு அவனுடைய ஒளியை எங்கள்ல போட்டுட்டான், எங்களுக்குள்ள ஊடுருவு செஞ்சுட்டான். அப்ப அவன் ஒளி நாங்க தான். இது ஒரு சும்மா அறிவிப்பு இல்லை, இது அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், வானத்தினுடைய ஒளியும் பூமியினுடைய ஒளியும் அல்லாஹ் தான் என்று குர்ஆன் சொல்லுது. அதை உடைக்கிறதான் இந்த அறிவிப்பு. என்ன சொல்லுது இந்த அறிவிப்பு? அல்லாஹ் எங்களை படைச்சிட்டு அவன் வளர்க்கறதால எங்களை தடவிட்டு எங்களுக்குள்ள அவன் ஒளியை பூத்திட்டான். அப்ப வானம் பூமியினுடைய ஒளி நாங்க தான், அல்லாஹ்வோட ஒளி நாங்க தான். அப்ப வானம் பூமியினுடைய அதிகாரங்கள் எங்களுக்கு தான் இருக்கிறது என்று சொல்லி அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லுவதாக அந்த அறிவிப்பு சொல்லுது. எனவே அல்லாஹ் தஆலா எங்களை பாதுகாக்கணும். இது தொடர்பான ஏராளமான சம்பவங்கள் அவங்களோட நூல்கள்ல வருது. எல்லாத்தையும் நாம தொகுத்து சொல்லிட்டு இருக்க முடியாது, டைம் காணாது அது. அது அப்ப பெரிய நூல்கள் இருக்கிறது அவங்கள்ட்ட, இதெல்லாம் சொல்லுது. சும்மா சொல்றதானே ஒரு ஆள், இதுக்கு அறிவிப்பு வேணுமா, இந்த அறிவிப்பாளரால இது வருது, இது இவர் பலவீனமானவர், இவர் பலவீனம், இதெல்லாம் சொல்லியா சொல்லதே இது. இது சும்மா ஒரு ஆள் கற்பனை கேட்டின கதையெல்லாம் சொல்றதானே. அதால நிறைய பேர் இந்த மாதிரி விட்டடிச்சிருக்காங்க, அவங்களோட வாய்க்கு வந்ததை எல்லாம் நினைஞ்சிருக்காங்க, சொல்லியிருக்காங்க. அதனால இந்த மாதிரி அறிவிப்புகள் நிறைய ஷியாக்களுடைய நூல்களில் நிறைந்து கிடக்கிறது. அப்ப அந்த மாதிரி அறிவிப்புகளின் மூலம் அவங்க என்ன நம்புறாங்க என்றால், அல்லாஹு தாலாவுடைய செயற்பாடுகள் அனைத்தும் இமாம்களுக்குரியது என்று அவங்க நம்புறாங்க. இப்ப நாம நம்புறோம் அல்லாஹு தாலாவை அவனுடைய செயற்பாடுகள் விஷயத்தில் ஒருமைப்படுத்த வேண்டியது நம்மளோட கடமை. அதுதான் குர்ஆன் சொல்லுது. அல்லாஹு தாலாவுக்கு மாத்திரம்தான் இந்த செயற்பாடுகள் உரித்தானது என்று நாம நம்பணும். அதைத்தான் முஸ்லிம்கள் அல்லாதவர்களும் நம்புகிறார்கள். மக்கா காவிர்கள் கூட அதைத்தான் நம்பியதாக குர்ஆன் சொல்லுது. ஆனா இந்த ஷியாக்கள் என்ன செய்யறாங்க, இந்த செயற்பாடுகள் அனைத்தும் எங்களுடைய இமாம்களுக்குரியது என்று சொல்றாங்க. இப்ப இது அல்லாஹுடைய நம்பிக்கை விஷயத்தில் அவர்கள் வைத்திருக்கக்கூடிய முதல் விஷயம். இரண்டாவது விஷயம், அல்லாஹுடைய நம்பிக்கை விஷயத்தில் நாம வைத்திருக்கக்கூடிய விஷயம் என்னென்றால், அல்லாஹு தாலாவை எங்கட வணக்க வழிபாடுகள் மூலம் ஒருமைப்படுத்த வேண்டும் என்று நாங்க நம்பணும். எங்கட வணக்க வழிபாடுகள் அனைத்தும் அவனுக்கு மாத்திரம்தான் சொந்தமானது என்று நாங்க நம்பணும். இது எங்களுடைய கடமை. எங்கட வணக்க வழிபாடுகள் அவனுக்கு தான் நாங்க செலுத்த வேண்டும். குர்ஆன் அப்படித்தான் எங்களுக்கு சொல்லுது. அல்லாஹு தாலா சொல்றான், வமா அர்சல்னா மின் கப்லிக மிர் ரசூலின் இல்லா லூஹி இலைஹி அன்னஹு லா இலாஹ இல்லா அன ஃபஅபுதூன். உனக்கு முன்னால் எந்த தூதரை நாம் அனுப்பிய போதிலும் அவருக்கு நாம் என்ன வகை அறிவித்தோம் என்றால், அல்லாஹுவை தவிர வேறு கடவுள் இல்லை, எனவே என்னையே நீங்கள் வணங்குங்கள் என்று சொல்லி அவங்களுக்கு நாம் வகை அறிவித்து தான் அனுப்பினோம் என்று அல்லாஹ் சொல்றான். இது சூரத்துல் அன்பியாவில் வருது.
அல்லாஹ்வை மாத்திரம்தான் நாங்க வணங்கணும் என்றது குர்ஆன்ல ஏராளமான இடங்கள்ல வந்திருக்கு. வமா ஹலக்துல் ஜின்ன வல் இன்ஸ இல்லா லியஅபுதுன். நான் இந்த உலகத்துல மனிதர்களையும் ஜின்களையும் படைத்தது என்னை அவர்கள் வணங்குவதற்காகத்தான் என்று அல்லாஹ் சொல்றான். சூரத்துல் பையின் அலம் யகுனில் லதீன கஃபர் நாங்க ஓதுவோம். அதுல அல்லாஹ் என்ன சொல்றான்? என்னை அவர்கள் மனதை எண்ணங்களை தூய்மைப்படுத்திய அடிப்படையில் என்னை மாத்திரம் வணங்குவதற்காகவே அவர்கள் பணிக்கப்பட்டிருக்கிறார்கள் என்று அல்லாஹ் சொல்றான். அப்ப அல்லாஹ்வை மாத்திரம் வணங்குறது எங்கட கடமை. இந்த வணக்கத்துல ஏதாவது ஒன்று நாம அல்லாஹ் அல்லாதவருக்கு கொடுப்போமாக இருந்தால் நாம அல்லாஹ்வுக்கு அவரை இணையாக்கியவராக மாறுவோம். இந்த வணக்கத்துல ஏதாவது ஒரு பகுதியை அல்லாஹ் அல்லாதவருக்கு கொடுப்போமாக இருந்தால்